நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பரீட்சையால் பார்ட் 6 அதாவது லெசன் 6 தான் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக மேரா, மேரே, மேரி பார்ப்போம். ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட டிஃப்ரென்சியேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ மேரா, இந்த ஆ சவுண்டு வருதில்ல, மேரா. ஆ சவுண்டு எல்லாமே ஃபெமினைனை ரெப்ரசன்ட் பண்ணாது, மேஸ்குலைனை ரெப்ரசன்ட் பண்ணும். மேரே, மேரே அப்படின்னா ரே, அந்த ஏ சவுண்டு வருது இல்லையா, அது எல்லாமே ப்ளூரல் டேர்ம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். மேரி, ரீ, ஈ சவுண்ட் பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஃபீமேல் டேர்ம் ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ ஆ சவுண்ட்னா இது வந்து மேஸ்குலைன், ஏ சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அது ப்ளூரல், ஈ சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அது என்னது, ஃபெமினைன். ஓகே, இப்போ நம்ம இது பார்க்கலாம். தும்ஹாரா, தும்ஹாரே, தும்ஹாரி அப்படின்னா உன்னுடையான்னு அர்த்தம். ஹமாரா, ஹமாரே, ஹமாரி நம்முடையன்னு அர்த்தம். உஸ்கோ, உஸ்கே, உஸ்கி அவனுடைய இல்லாட்ட அவளுடைய. இஸ்கா, இஸ்கே, இஸ்கி இவனுடைய இவளுடைய. உன்கா, உன்கே, உன்கி அவருடைய. இன்கா, இன்கே, இன்கி இவருடைய. கிஸ்கா, கிஸ்கே, கிஸ்கி யாருடைய. ஆப்கா, ஆப்கே, ஆப்கி உங்களுடைய. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். मैं गणेश हूँ, நான் கணேஷ். मेरा भाई रमेश है, என்னோட அண்ணன் என்னோட பிரதர் வந்து ரமேஷ். यह परिमला है, இவங்க பரிமலா. इसका नाम परिमला है, இவங்களோட பேர் பரிமலா. ये कौन है, ये मेरे पिताजी के मित्र है, இவங்க என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு. इनका नाम गोविंद है. இன்கா நாம், இன்கானா நம்ம என்ன மீனிங் பார்த்தோம், இவருடைய இல்லையா. ஸோ இவருடைய பேர் வந்து கோவிந்த. யஹ் கிஸ்கி கிதாப் ஹே, இது யாருடைய புக்கு. யஹ் மேரி கிதாப் ஹே, இது என்னுடைய புக்கு. லலிதா தும்ஹாரி கிதாப் கஹா ஹே, லலிதா உன்னோட புக்கு எங்கே. மேரி கிதாப் மேஸ் பர் ஹே, என்னோட புக்கு டேபிள் மேலே இருக்குது. பர் அப்படின்னா ஆன்னு அர்த்தம். தும் தினேஷ் ஹோ, நீ தினேஷான்னு கேட்குறோம். தும்ஹாரா பாய் ரமேஷ் है, உன்னோட அண்ணன் வந்து ரமேஷ். வஹ் பரத் है, அது பரத். உஸ்கா நாம் பரத் है, அவங்களோட பேர் பரத். வஹ் சுனிதா கா கர் है, அது சுனிதாவோட கர். உஸ்கா கர் படா है, அவங்களோட வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. உஸ்கா बहुत சுந்தர் है, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. உஸ்கே घर में 4 कमरे है, அதாவது அவங்களோட வீட்டில் 4 ரூம் இருக்குது. சாரோன் கம்ரே சோட்டே और சுந்தர் है, 4 ரூம்ஸுமே எப்படி இருக்குன்னா சின்னதாக அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யஹ் பாக் है, அதாவது ஸோ பாக் அப்படின்னா ஸோ கார்டன் அந்த மாதிரி. யஹ் ஸ்கூல் கா பாக் है, இது ஸ்கூலில் இருக்குது. ஸ்கூல் கா பாக் बहुत बड़ा है, ஸ்கூலில் இருக்கக்கூடிய பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. பாக்கே ஆம் मैं पेट और फूल के पौधे है, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸில் வந்து மாம்பழம் இருக்கும், அந்த எல்லாமே ஸ்வீட்டாக இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. आपका नाम क्या है, உங்களோட பேர் என்ன. मेरा नाम कबीर है, என்னோட பேர் கபீர். तुम्हारा नाम क्या है, உங்களோட பேர் என்ன. मेरा नाम तुलसीदास है, என்னோட பேர் துளசிதாஸ். आपका घर कहाँ है, உங்களோட வீடு எங்கே இருக்குது. கர் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். मेरा घर एक छोटे गाँव में है, என்னோட வீடு ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது. तुम्हारा घर कहाँ है, मेरा घर शहर में है, என்னோட வீடு சிட்டியில் இருக்குது. ஷஹர் அப்படின்னா சிட்டி, மேன் அப்படின்னா இன்னுன்னு அர்த்தம். என்னோட வீடு சிட்டியில் இருக்குது. இப்போ நம்ம அபியாஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் பார்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் பாருங்கள். நமூனே கே அனுசார் பூரா கரோ. இங்கே துமாரான்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம அகெயின் துமாரே, தும்ஹாரி அந்த ஏ ஈ சவுண்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹமாராக்கு ஹமாரே, ஹமாரி. இன்காக்கு இன்கே, இன்கி. உஸ்கா, உஸ்கே, உஸ்கி. இன்கா, இன்கே, இன்கி. உன்கா, உன்கே, உன்கி. ஆப்கா, ஆப்கே, ஆப்கி. செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ரூம் லெட்டர் தமிழ் या अंग्रेजी में अर्थ लिखो. ஒன்றில் தமிழ் இல்லாட்டா இங்கிலீஷில் நீங்கள் இதுக்கான அர்த்தத்தை எழுதணும். பௌதா, பௌதா அப்படின்னா செடின்னு அர்த்தம். காய்வனா கிராமம். ஆம் கா பேட்னா மாமரம்னு அர்த்தம். சுந்தர்னா பியூட்டிஃபுல். பாக் அப்படின்னா கார்டன். இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். சித்திர தேக்கோ और ஜவாப் தோ, அதாவது அங்கே
ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, அது என்னென்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். யஹ் கியா ஹே, யஹ் ஆம் கா பேட் ஹே, அது மாமரம். யஹ் கியா ஹே, யஹ் பாரத் கா மான்சித்ர ஹே. யஹ் கியா ஹே, யஹ் ஃபூல் ஹே. ஃபூல் அப்படின்னா ஃப்ளவர்னு அர்த்தம். விலோம் சப்த, அதாவது ஆப்போசிட் வேர்ட்ஸா. காய் வ ஷஹர், வில்லேஜ் சிட்டி. சுந்தர் அசுந்தர், பியூட்டிஃபுல் நாட் பியூட்டிஃபுல். இப்போ 5th நோமினேட்டர் பாருங்கள். சஹி சப்த சுன்கர் வாக்கிய பூரா கரோ. இங்கே வந்து மேரா நாம் கணேஷ் ஹேன்னு சொல்லியிருக்கேன். ஏன் மேரா அப்படின்னா ஆ சவுண்ட். இது வந்து ஆ சவுண்ட் இருக்கிறத நம்ம மேஸ்குலைன் டேர்முக்கு யூஸ் பண்ணுவோம். கணேஷுங்கிறது ஒரு பாய் இல்லையா, ஸோ மேரான்னு யூஸ் பண்ணியிருக்கோம். யஹ் கிஸ்கி கிதாபு ஹே, யஹ் கிஸ்கின்னா யாருடைய. உஸ்கா நாம் பரிமலா ஹே, அவங்களோட பேர் பரிமலா. ஓகே. யஹ் பாரத் கா மான்சித்ர ஹர, கா ஏன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா பாரத்தோட. மேரா நாம் லலிதா ஹே. ஓகே, என்னோட பேர் லலிதா. ஜோடோ, ஜோடோ அப்படின்னா இது வந்து நம்ம வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். யஹ் கிஸ்கி கிதாபு ஹே, பாரத் பகுத் விஷால் தேஷ் ஹே. इनी அடுத்தது यह स्कूल का बाग है, बाग में आम के पेड़ और फूल के पौधे हैं, उसका घर बड़ा है. இப்போ 7th ரோம் லெட்டர் பாருங்கள். ஹிந்தி में अनुवाद कीजिए. உங்களோட பேர் என்னென்னு எப்படி கேட்கணுன்னா துமாரா நாம் கியா ஹே. இது என்னுடைய புக்கா. யஹ் மேரி கிதாப் ஹே. இவளுடைய பேர் பரிமலா. இஸ்கா நாம் பரிமலா ஹே. ஓகே, இந்த லெசன் இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட மீனிங் எல்லாமே நல்லா நோட் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கூட நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.